நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒருமை பன்மை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு எண்ணுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பொருளோட எண்ணிக்கையை குறிப்பது தான் எண்ணு. அவை வந்து 2 வகையில் இருக்குது. ஒருமை பன்மைன்னு சொல்லிட்டு. ஒருமைனா என்ன? ஏதோனும் ஒரு பொருளை குறிப்பது ஒருமை எனப்படும். அதாவது ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம நோட்டிஃபை பண்ணுறதுக்கு ஒருமைன்னு சொல்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் என 3ம் ஒருமைக்குரிய பால்கள் ஆகும். அதாவது ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால்ங்கிறது ஒருமைக்குரிய பால்கள் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா முருகன் வளவன் அவன் இப்படிங்கிறது ஆண்பால், வள்ளி குழலி அவள் அப்படிங்கிறது பெண்பால், மாடு கல் அது ஒன்றன்பாலை வந்து குறிக்குது. பன்மைன்னு பார்த்திங்கன்னா பலவற்றை குறிப்பது வந்து பன்மைன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா பலர்பால் பலவின்பால்னு சொல்லிட்டு 2 பன்மைக்குரிய பால்கள் இருக்குது. அவர்கள் ஆண்கள் பெண்கள் வந்து பலர்பாலை வந்து குறிக்குது. மாடுகள் அப்படிங்கிறது வந்து பலவின்பாலை வந்து குறிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இடம். நாம் உரையாடும் போது பேசுகின்ற நாமும் கேட்கின்றவர்கள் பேசப்படும் பொருளும் அப்படின்னு சொல்லி 3 நிலைகள் உள்ளன. இதை தான் வந்து இடம்னு சொல்கிறாங்க. இடம் வந்து 3 வகைப்படும். இதை மூவிடம் என்றும் கூறுவார்கள். அத்தன்மை முன்னிலை படர்க்கை இதுதான் வந்து 3 இடங்கள் மூவிடம் அப்படின்னு சொல்கிறோம். தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசுபவர் பார்த்திங்கன்னா தன்னை குறிப்பது, அதாவது என்னை தன்மை எனப்படும். இது வந்து 2 வகைப்படும். தன்மை ஒருமை தன்மை பன்மை அப்படின்னு சொல்லி 2 வகைப்படும். தன்மை ஒருமைன்னு பார்த்தீங்கன்னா தம்மை பற்றி குறிப்பிடுவது, அதுதான் நான் பேசினேன் யான் பேசினேங்கிறது. தன்மை பன்மைனா பலரை வந்து குறிப்பது, நாம் படித்தோம் யாம் படித்தோம் அப்படின்னு. முன்னிலைனா முன்னால் இருப்பவதை, முன்னால் யார் இருக்காங்களோ அவங்கள வந்து குறிப்பிடுவது தான் முன்னிலைன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ஒருமை பன்மைன்னு சொல்லிட்டு 2 இருக்குது. முன்னிலை ஒருமை முன்னிலை பன்மைன்னு சொல்லிட்டு 2 இருக்குது. முன்னிலை ஒருமை முன்னிலை இடத்தில் ஒருவரை முன்னிலைப்படுத்தி கூறுவது, நீ வந்தாய் அப்படின்னு. முன்னிலை பன்மைனா நீர் வந்தீர் நீவீர் வந்தீர் நீங்கள் வந்தீன்னு சொல்லிட்டு பலரை குறிப்பது முன்னிலை பன்மை. முன்னிலை ஒருமைனா ஒருவரை வந்து குறிப்பிடுவது, நீ முன்னால் இருக்கிற ஒருத்தரை வந்து குறிப்பிடுவது, அதனால் நீ வந்தாய் அப்படிங்கிறோம். முன்னிலை பலர்னா பலரை வந்து குறிப்பது, நீங்கள் நீவீர்னு சொல்கிறது. பார்த்தீங்கன்னா முன்னிலையும் இல்லாத தன்மையும் இல்லாத பொதுவாக வர்றது வந்து படர்க்கைன்னு சொல்லுவோம். இதுவும் 2 வகை. ஒருமை பன்மைன்னு 2 வகை இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.